நிறைய பேர் நம்ம கட்ட போகிற வீட்டில் இல்லை நம்ம வாங்க போகிற வீட்டில் இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரீம் பண்ணி வச்சிருப்போம். முக்கியமாக நான் ட்ரீம் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் தான், ஏன்னா நான் அந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கிறேன். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 16x16 பெட்ரூம், பெரிய கிங் சைஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு லைட் எஃபெக்ட்ஸோட கீழே ஃபுல்லாமே உட்டன் ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணி இந்த ஒன் சைட் வாலில் 16 அடிக்குமே பார்த்தீங்கன்னா வார்ட்ரூப் ஸ்பேஸ், அதிலே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட், பக்கத்துலேயே ஒரு விண்டோ சீட்ரு, லாஃப்ட் கபோர்டு ஒர்க்குன்னு இன்டோக்ஸ்லாம் செம்மையாக பண்ணி ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா காசி எஃபெக்டில் டெய்ல் ஒர்க்லாம் பண்ணி 6x6 கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து ஒரு ப்ரைவேட்டாக உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ், ப்ரைவேட் பால்கனி 8க்கு 10ங்கிற அளவில் இருக்குங்க. நான் ட்ரீம் பண்ண மாதிரி இந்த வீட்டில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. நிறைய பேரும் ட்ரீம் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸான பிளானிங்கோட ஒரு 3 BHK வீட 3.3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து விற்பனைக்காக தான் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குது, எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, என்ன பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலில் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் கான்டெம்பரரி லுக்கில் வந்து டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கான்டெம்பரரி லுக்கில் தான் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பார்க்கறக்கே நல்ல ஒரு கிராண்டான ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குங்க. ஃப்ரண்ட் பால்கனியோட லைட் எஃபெக்ட்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மட்டும் இல்லை, காம்பவுண்ட் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. என்ட்ரன்ஸ் கேட்டும் வந்து சூப்பராக CNC கட் ஒர்க்லாம் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. MSTயில் இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் 11.5க்கு 18ங்கிற அளவில் தாராளமாக ஒரு 7 சீட்டர் கார் நிறுத்துற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக 2 வீலர்லாம் நிறுத்திக்கலாம். உடன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான ஃப்ளோரிங் ஒர்க்கு, மேட் ஃபினிஷிங்கில் பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது கடையிலலாம் அப்பாக்சி ஃபில் பண்ணியிருக்காங்க. அது போக சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் பொருத்தி இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரியான டோர். இது வந்து தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு. மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. உடன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் மல்டி லாக் சிஸ்டம் இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டல் டோரை வந்து ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபாதர் அண்ட் சன் கான்செப்டில் இருக்கிற மாதிரியான டோர். 2 சைடுமே பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான டோர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிரனட் ஸ்டெப்ஸ் வழியாக போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது 16x16 இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸான லிவிங் ஏரியா. நல்ல ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இன்டி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி நெட் வந்துடுது. அந்த சைடு ஃபுல்லாமே நிறைய ஷோபீஸஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸ் வந்துடுது. கீழே ஃபுல்லாக நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி லைட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் பேனலிங் ஒர்க் இருக்குது. இதுலேயே வந்து நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட்டும் அழகான CNC கட் ஒர்க்லாம் பண்ண மாதிரினா டோர் டிசைனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழேயும் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது, மேலேயும் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து படையெல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவர் டைப்பில் ஒரு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ எல்லாமே 6x6 இருக்கிற மாதிரியான விண்டோஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் ஸ்பாட் லைட் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட வந்துடுது. அடுத்து நம்ம வந்து கிச்சன் பார்த்தலாம். இந்த வீட்டோட கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு லிவிங் பேசேஜ்குள்ளே என்ட்ரு ஆவீங்க. லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு டெரஸ் போகிறக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸு, ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ரைட் எடுத்துட்டிங்கன்னா கிச்சனுக்கு ரீச் ஆயிடுவீங்க. கிச்சன் வந்து 10க்கு 16 அளவில் நல்ல ஒரு ஸ்பேஸான கிச்சனாக ரெடி பண்ணியிருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது போக வீட்டோட பேக் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போகிறக்கு ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நிறைய வெளிச்சம் கிடைக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய காற்றோட்டமும் கிடைக்கும். இங்கே பண்ணியிருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. அந்த இன்டியோக்ஸோட கலர் காம்பினேஷன், அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில்ஸ்லாம் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளூ அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் நல்லா கிளாசிக்காக இருக்குது. வால் ஃபுல்லாமே நல்லா டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக கவுண்டர்லாம் வந்து டார்க்கான கிரனைட்டில் ரெடி பண்ணி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான சிங்க்லாம் பொருத்தி டேப் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆரோமாட்டருக்கான ப்ரொவிஷனு, எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த கவுண்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லாமே நிறைய பேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ஆயில் புல்லோ ட்ரே மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நமக்கு கட்லரி யூனிட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கட்லரி யூனிட் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து பிளேட் யூனிட், இதுதான் கட்லரி யூனிட். அது போக இதெல்லாம் வந்து ஓப்பன் ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த இடத்துல நமக்கு ஒரு வால் யூனிட் வந்துடுது. இதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்ட்டிஷன்லாம் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். வேணாட்டி பெரிய பார்ட்டிஷனாக வேணும்னா இதை தூக்கிட்டு ஒரு பெரிய பொருள்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். மேலே வரக்கூடிய RCC லாஃப்ட் ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்டு இருக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பேங்க்ரி யூனிட் மாதிரி ஒரு பெரிய டால் யூனிட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து மூவபிள் டைப் தான். நீங்கள் எங்கே வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கிச்சனுக்குள்ளே அந்த கார்னரில் நமக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷனும் வந்துடுங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் மட்டும் இல்லை, வீட்டோட பெட்ரூம்ஸோட டோரு, வீட்டோட யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்ணுறக்கான டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான ஒரு மல்டி லாக் சிஸ்டம் நிறையா இருக்கிற மாதிரியான மெட்டல் டோர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். இதை வந்து ஜனமொழிங்கிறனால இந்த இடத்துல இந்த வீட்டோட போர்வெல் வாட்டர் சப்ளை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கவர்டு ஸ்பேஸ் தான்.
நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டை சுற்றியுமே நல்லா செட்பேக் ஸ்பேஸும் இருக்குது. நீங்கள் வீட்டை சுற்றியுமே நடந்து வந்துக்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போக வீட்டுக்கு மேலேயும் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் நீங்கள் துணி துவச்சி அங்கேயும் காய போட்டுக்கலாம், இங்கேயும் துணி துவச்சி இங்கேயும் காய போட்டுக்கலாம். இது அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் 6க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி இங்கேயும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. அவுட் சைட் பாத்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸும் இருக்குங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூம்ஸை பார்த்தலாம். அந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. அந்த ட்ரீம் பெட்ரூம் 16x16 பெட்ரூம் தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10x16 இருக்கிற மாதிரியான மாஸ்டர் பெட்ரூம்ஸு. இது வந்து 10x16 சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். வார்ட்ரோப் ஸ்பேஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. அதில் பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் போர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டார்க் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வுட் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியர்ஸ் எல்லாமே லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய ஜன்னல் ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்து மஸ்கிட்டோ மெஷ்ஷோட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் வந்து டோர்ஸ் ஃபைபர் டோர்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 5க்கு 10ங்கிற அளவில் வந்துருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். ப்ராப்பராக வந்து இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ட்ரை ஏரியாக்குள்ளே தான் என்ட்ரு ஆவீங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து ஒரு வெட் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்கில் வந்து அந்த செப்பரேஷன் இருக்கும். வெட் ஏரியா வந்து டவுனாக இருக்கும், ட்ரை ஏரியா வந்து கொஞ்சம் அதை விட மேலே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் நல்லா ஆன்டிஸ்டிக் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. வாலுக்கெல்லாம் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 3D பிரிண்டட் டைல் ஒர்க்ஸ் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக மாட்டியும் வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் நல்லா வைடாக லெதர் ஃபினிஷிங்கில் ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்து ஹேண்டல்ஸ் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேர்கேஸ் சரி நீங்கள் மேலே வர வழியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது. மேலே வந்துட்டிங்கன்னா ஒரு லாபிக்கு ரீச் ஆவீங்க. லாபியோட லெஃப்ட் சைடில் வந்து இந்த வீட்டோட ஒரு ஓப்பன் டெரஸ், அங்கே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. ரைட் சைடில் கிங் சைஸ் பெட்ரூம், ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். நம்ம கிங் சைஸ் பெட்ரூமாக பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த ட்ரீம் பெட்ரூம் 16x16 பெட்ரூம். நிறைய பேத்துக்கும் ட்ரீமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரியான ஒரு பெட்ரூம் வாங்கணும், அதாவது நம்ம கட்ட போகிற வீட்டில் இருக்கணும், இல்லை நம்ம வாங்க போகிற வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெட்ரூம் 16x16 கொடுத்து ஃப்ளோரிங் ஃபுல்லாமே உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய 2 ஜன்னலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜன்னல் தான், ஃப்ரெண்ட்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 16 ஃபீட்டுக்குமே வந்து நிறைய வார்ட்ரோப் ஸ்பேஸ் இருக்குது. அதிலே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் சின்ன ஒரு குஷன் போட்டு விண்டோ சீட்டராக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விண்டோ சீட்டர் செட்டப்பும் இருக்குது. மேலே வரக்கூடிய ராசிசி லாஃப்ட் ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கலர் எஃபெக்ட்ஸ் செம்மையாக இருக்குது. இந்த டெயில் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி, பெயிண்டிங் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கார்னர்ஸில் எல்லாம் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. தொட்டில் ஹூக் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 6க்கு 6ங்களால நல்ல ஒரு காசி எஃபெக்டில் டெயில் ஒர்க் பண்ண மாதிரி ரெடி பண்ணி வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. அது போக இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் ப்ரைவேட் பால்கனி 8க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக யூனிக்கான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து இந்த இடத்துல ஒரு சேரை போட்டு இங்கே உட்காந்து அப்படியே ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடு லுக் கிடைக்கிற மாதிரி கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்தலாம். வீட்டோட 3வது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10x16 பெட்ரூமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக வீடு வச்சுருக்கீங்க, அந்த வீட்டிலேருந்து பொருள்லாம் நீங்கள் கொண்டு வரணும், இந்த பீரோ முக்கியமாக கொண்டு வர வச்சுருப்பீங்க நிறைய பேர், அதை கொண்டு வந்து இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். வாட்டர் ஸ்பேஸ் பண்ணலை, அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட் போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து அக்லருக்கு ஷீட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இதில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. 6க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. இங்கேயும் டெயில் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஓப்பன் டெரஸ் பார்க்கலாம். இங்கே ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கீழேயும் துணித்தை வச்சு காய போட்டுக்கலாம், இங்கேயும் மேலேயும் துணித்தை வச்சு காய போட்டுக்கலாம். ரைட் சைடில் அந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே செக்குடு பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான மேட் ஃபினிஷிங் டெயில் ஒர்க்கு. அது போக துணி காய போடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த வீட்டில் இன்னொரு பெட்ரூம் எடுக்கிறீங்கன்னா இது ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்கிறனால ஒரு 16x16 பெட்ரூம் எடுத்துக்கலாம். வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடய எடுத்துக்கலாம். இங்கே நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸும் மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க. மாடியில் 2 வாட்டர் டேங்க்கு போக துணி துவைக்கிறதுக்கான மேடையெல்லாம் இருக்குது. இந்த வாட்டர் டேங்க் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க.
தேவையில்லாத பொருளாக கொண்டு வந்து கூட இங்கே நீங்கள் டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கிற மாதிரியான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. கோயம்புத்தூரில் காரமடையில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 83 லட்ச ரூபாங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேசியஸான வீடு ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே 83 லட்ச ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.